ஈஸியாக ஒரு 5 மினிட்ஸில் 2 விதமான ஒன்று வந்து ஸ்பைசியான ஸ்நாக்ஸ், இன்னொன்று வந்து நல்லா கேரமலாக இனிப்பான ஸ்நாக்ஸ் தான் பண்ண போகிறோம். ரொம்பவே சோம்பேறித்தனமாக இருந்தால் கண்டிப்பாக அந்த ஸ்நாக்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு நான் 1 கப் மக்கானா எடுத்துக்கிட்டேன். அதை சிம்லேயே வச்சு ரொம்ப பொறுமையாக சிம்லேயே வச்சு வறுத்து எடுத்துக்கலாம். இது எந்த அளவுக்கு வறுக்கணும்னா, நீங்கள் மக்கானாவை எடுத்து இது மாதிரி உடச்சி பார்த்தா அது பொரி மாதிரி நல்லா அந்த மாதிரி கிறிஸ்பியாக இருக்கணும். அந்த அளவுக்கு நல்லா நம்ம வறுத்து எடுத்துக்கணும். இதை வந்து நான் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து ஸ்பைசியான மக்கானா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதில் வந்து நான் வந்து நெய் ஊற்றிருக்கேன். நீங்கள் நெய்க்கு பதிலாக ஆயில், பட்டர் எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள், மிளகாத்தூள், சாட் மசாலா, உப்பு, கொஞ்சமாக பெப்பர் இதெல்லாம் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது வந்து அடுப்பு ஃபுல்லாக நீங்கள் சிம்லே தான் இருக்கணும். குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். வீட்டில் மூவி பார்க்கும்போதெல்லாம் கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ நான் எடுத்து வச்சுருக்கிறதுல பாதி மக்கானாவை வந்து நான் வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறேன். எல்லா சைடும் ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணுற மாதிரி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். மூவி பார்க்கும்போதெல்லாம் நம்ம வந்து இதை வந்து சாப்பிட்டுட்டே இருந்தால் எவ்வளோ உள்ளே போகுதுன்னே தெரியாது. பாப்கார்ன் மாதிரி நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். இந்த மக்கானா, ஸ்பைசி மக்கானா செம்மையாக இருக்கும். உடம்புக்கும் ரொம்ப 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 நல்லது. கால்சியம் சத்துலாம் நிறையா இருக்குது. ஸோ இது மாதிரி ட்ரை ஆகிற வரைக்கும் அது ஃபுல்லாக எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணிக்கும் நீங்கள் எவ்வளோ ஆயில் ஊற்றினாலும். ஸோ அதனால் வந்து நல்லா எல்லாமே அப்சர்வ் ஆகிற வரைக்கும் நல்லா சிம்லேயே வச்சு பொறுமையாக கிண்டி விட்டுட்டே இருங்க. இது செய்ய எவ்வளோ ஒரு 5 மினிட்ஸ் கூட ஆகாது. நல்லா ஸ்பைசியான ஒரு ஸ்நாக்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இது முடிஞ்சிருச்சா? அடுத்தது வந்து நம்ம வந்து இப்போ வந்து இனிப்பான மக்கானா வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரொம்பவே ஸ்வீட்டாக இருக்கும், கேரமலைஸ்டாக இருக்கும். இது வந்து எப்படி பண்ணுறதுன்னா, நான் வந்து நாட்டு சக்கரை எடுக்கிறேன். நீங்கள் நாட்டு சக்கரைக்கு பதிலாக வெள்ளை சக்கரை கூட எடுத்துக்கலாம். நாட்டு சக்கரையை வந்து லைட்டாக கொஞ்சமாக தண்ணி ஊற்றி 2 டேபிள் ஸ்பூன் நாட்டு சக்கரை கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதனால் கரைஞ்சால் மட்டும் போதும். பாருங்கள், 2 மினிட்ஸ் கூட ஆகாது. நீங்கள் தண்ணி ஊற்றலைன்னா கொஞ்சம் லேட் ஆகும். தண்ணி ஊற்றினா கொஞ்சம் சீக்கிரமாக கரைஞ்சிரும். நான் மிச்சம் இருக்க மக்கானாவை இதோட ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் நல்லா ஸ்டிக்கியாக இருக்க மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு 2 மினிட்ஸ்லேயே பார்த்திங்கன்னா நல்லா ட்ரை ஆகி அது மேலே நல்லா ஈவனாக கோட் ஆகிடும். நம்மளுக்கு தனித்தனியாக எடுக்கிறதுக்கு வந்துடும். இது மேலே லைட்டாக ஏலக்காய் பவுடர், இந்த ஏலக்காய் தூள் வந்து போடுறது ஆப்ஷனல் தான். நல்ல ஒரு ஃப்ளேவர் இருக்கும் அந்த இனிப்போடு சேர்த்து சாப்பிடும்போது. ஒரு பிஞ்ச் சால்ட்டும் போட்டுக்கலாம். அப்போ தான் அந்த இனிப்போட டேஸ்ட் நல்லா தெரியும். நல்லா ஸ்பைசியான ஒரு ஸ்நாக்ஸும் ரெடி ஆயிடுச்சு, இனிப்பான ஒரு ஸ்நாக்ஸும் ரெடி ஆயிடுச்சு. இது செய்யவே மொத்தம் 5 மினிட்ஸுங்கிறதே அதிகம். நம்ம ரோஸ்ட் பண்ணிட்டோன்னா டக்குன்னு பண்ணிடலாம். ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கிட்ஸுக்கெலாம் கொடுங்க. எல்லா கிட்ஸுக்குமே வந்து ரொம்ப 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 பிடிக்கும். ஸ்பைஸியாக சாப்பிட்றது டக்குன்னு ஒரு இனிப்பாக ஒரு சாப்பிட்ணுன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்பவே ஈஸியான ஒரு ஸ்நாக்ஸ் தான். நல்லா கேரமலைஸ் ஆகிடுச்சு பாருங்கள். ஃபஸ்ட்டு இது பார்க்கும்போது ஸ்டிக்கியாக இருக்க மாதிரி இருக்கும். ஒரு 1 மினிட்லேயே டக்குன்னு பார்த்திங்கன்னா அது நல்லா கோட்டாகி காஞ்சி போயிடும். நம்ம தனித்தனியாக கையில் எடுத்துக்கலாம். இது வந்து நான் ஒரு பவுலுக்கு மாற்றிடுறேன். ரொம்பவே ஹெல்தி. இதில் கால்சியம் நிறைய இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு கொடுங்க. நம்மளுக்கும் வேலை ஈஸியாக முடியும். 2 டைப் ஆஃப் ஸ்நாக்ஸ் வந்து சாப்பிட்லாம். ஹெல்த்தியாகவும் சாப்பிட்லாம், டேஸ்ட்டாகவும் இருக்கும். 5 மினிட்ஸ்லேயே ரெடி பண்ணிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் வந்து லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. மூவி டைம் காலைல ஸ்கூல் கிளம்பும்போது நீங்கள் ஸ்நாக்ஸாக பண்ணி கொடுக்கலாம், இல்லைனா ஈவினிங் ஸ்நாக்ஸாக பண்ணி கொடுக்கலாம். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். சூடாக சாப்பிட்டா இன்னும் கொஞ்சம் சூப்பராக இருக்கும், ஸ்பைசியாக இருக்கிறது வந்து. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.